சங்கைக்குரிய கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கோடை காலம் ஆரம்பமாக ஆகிவிட்டது. கோடையினுடைய வெப்பம், கோடை வெயிலினுடைய வெப்பம், அதனுடைய உஷ்ணம் அதிகமாக ஆகிவிட்டது. இந்த கோடையினுடைய வெப்பத்தை, உஷ்ணத்தை நம்மால் தாங்கிக் கொள்ள இயலவில்லை. அவ்வளவு ஒரு கடுமையான கோடை வெப்பம் நம்மளை வாட்டி வதைத்துக் கொண்டிருக்கின்றது. வெளியில் செல்ல முடியவில்லை. டூ வீலரில் சென்றால் அனல் காற்று அப்படியே முகத்திலே தெரிக்கின்றது. நாம் குளிப்பதற்காக வேண்டி அல்லது ஒது செய்வதற்காக வேண்டி தண்ணீரை திறந்தால் அந்த தண்ணீர் சுடு தண்ணியை விட பயங்கரமான நிலையில் அது கொதிக்கிறது. கை வைக்க முடியவில்லை, ஒது செய்யவும் முடியவில்லை. ஆக இந்த நிலை எவ்வளவு நேரத்திற்கு நீடிக்கிறது என்றால், இரவு 6 மணிக்கு மேலேயும் தண்ணீரை நாம் திறந்தால் அந்த தண்ணீர் அவ்வளவு சூடாக இருக்கிறது, கொதிக்கிறது. மக்ரிப் துறைக்கு உதவி செய்யலாம் என்று அந்த பைப்பை நாம் திறந்தால் கூட தண்ணீர் கொதிக்கத்தான் செய்கிறது. அந்த அளவுக்கு சூரியனுடைய வெப்பம், அதனுடைய உஷ்ணம் அதிகரித்து விட்டது. இந்த சூரியனுடைய வெப்பமாகின்றது, உஷ்ணமாகின்றது, நாளுக்கு நாள் அது அதிகரித்து கொண்டே தான் செல்லும். குறைவதற்கு உள்ள வாய்ப்பு ஒரு காலம் கிடையவே கிடையாது. அல்லாஹ் தஆலா அந்த சூரியனை பற்றி திருமறையிலே நிறைய இடத்தில் அல்லாஹ் சொல்லி காமிக்கின்றான். இந்த சூரியனுடைய விஷயங்களை அறிவியல் பூர்வமாக நாம் பார்க்கின்றோம். அதில் ஒரு சில கருத்துக்கள், உலகில் உள்ள அனைத்து பொருள்களும் இயங்குவதற்கு சூரியன் அவசியம் தேவைப்படுகின்றது. சூரியன் என்பது அது ஒரு அணு உலை. பூமியை விட 15 லட்சம் மிக பெரியது. பூமியை விட 15 லட்சம் மிக பெரியது. இந்த சூரியன் நாம் இருக்கக்கூடிய இந்த பூமியிலிருந்து 15 கோடியே 21 லட்சம், 15 கோடியே 21 லட்சம் தொலை தூரத்திலே அது இருக்கின்றது. இவ்வளவுக்கும் அதனுடைய வெப்பத்தை, அதனுடைய உஷ்ணத்தை ஓசோன் படலம் ஃபில்டர் பண்ணி பூமிக்கு அனுப்புகின்றது. அப்படி இருந்த பொழுதிலும் அதனுடைய வெப்பத்தை, அது உஷ்ணத்தை நம்மால் தாங்கிக் கொள்ள இயலவில்லை. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இன்னும் அறிவிலே சொல்லக்கூடிய மற்றொரு கருத்தை பார்க்கின்றோம். சூரிய ஒளிப்பட்ட தண்ணீரில் குடிப்பதோ, உடல் உறுப்புகளை கழுகுவதோ, அப்படி செய்தால் குஷ்டரோகம் ஏற்பட்டுவிடும், தோல்வியாதி ஏற்பட்டுவிடும் என்பதாக அறிவியல் விஞ்ஞானிகள் நமக்கு அதை ஆராய்ந்து சொல்லுகின்றார்கள். மற்ற கோள்களின் மூலமாக கிடைக்கக்கூடிய பலன்களை விடவும் சூரியன் மூலமாக கிடைக்கக்கூடிய பலன்கள் 12,000 மடங்கு அதிகமாக இருக்கின்றது என்பதாகவும் நமக்கு அறிவியல் விஞ்ஞானிகள் அதை ஆராய்ந்து ஆய்வு செய்து தருகின்றார்கள். இப்படிப்பட்ட இந்த சூரியனுடைய வெப்பத்திலிருந்து, உஷ்ணத்திலிருந்து இந்த உலகிலே வாழக்கூடிய நாம், நம்மவர்கள் அவரவர்கள் தகுதிக்கு தக்கவாறு, தகுதிக்கு ஏற்றவாறு வெப்பம் நம்மளை தாக்காமல் இருக்க வேண்டும், அந்த உஷ்ணம் நமக்கு தெரியாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ஏசி, ஏர் கூலர், இப்படி என்னவெல்லாமல் இருக்குங்க. உங்களுக்கு
என் மேல இருந்து ஒரு சுழி வேர்வு கூட வரக்கூடாது அப்படின்னு நாள் முழுவதும் ஏசியிலே இருக்கக்கூடிய மனிதர்களும் இருக்கத்தான் செய்கின்றார்கள். இது இந்த உலகிலே நாம் அந்த சூரியனுடைய வெப்பத்திலிருந்து உஷ்ணத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்வதற்காக வேண்டி நான் எடுத்துக்கொள்ளக்கூடிய முயற்சிகள். இதே சூரியனாகின்றது கியாமத் நாள் நெருங்க நெருங்க, கியாமத் நாளுடைய அந்த சமீபம் ஆக ஆக இதனுடைய வெப்பம் உஷ்ணமாகின்றது இன்னும் அதிகரித்துக் கொண்டே செல்லும். எந்த அளவுக்கு என்றால் சூரியன் ஆகின்றது நமது தலைக்கு மேலாக ஒரு ஜான் உயரத்துக்கு வந்துவிடும். சிந்தித்து பாருங்க. இப்போ இவ்வளவோ தூரம் சொல்லி காமிச்ச, இவ்வளவு தூரத்துக்கு அப்புறம் இன்னும் தாங்க முடியலையே, ஒரு ஜான் தலைக்கு மேல வந்துச்சுருவீங்க, என்ன ஆகும்? தலையில இருக்கக்கூடிய மூளைகள் எல்லாம் இலகி ஆறாக ஓடும் என்பதாக நாம் பார்க்கின்றோம். அப்படிப்பட்ட அந்த தருணத்தில் தான், அந்த நேரத்தில் தான் அல்லாஹு தஆலா சபஅத்துல் யுதில்லுஹுமுல்லாஹு ஃபி தில்லி யௌம லா தில்லுஹு இல்லா தில்லுஹு. அப்ப அந்த நாள் நிழலே இருக்காது. அப்படிப்பட்ட சூரியன் தலைக்கு 5 அடிக்கு மேல ஒரு கான் வந்துருச்சு, நிழல் இருக்குமா? எங்குமே நிழல் என்பது இருக்கவே இருக்காது. அப்படிப்பட்ட நேரத்தில் தான் அல்லாஹு தஆலா தனது அருஷ் என்று சொல்லக்கூடிய நிழலிலே 7 கூட்டத்தார்களுக்கு நிழல் தருகின்றான். அந்த சூரியனுடைய வெப்பத்திலிருந்து உஷ்ணத்திலிருந்து பாதுகாக்கக்கூடிய வகையிலே அல்லாஹ் தனது அருஷ் என்று சொல்லக்கூடிய நிழலிலே 7 கூட்டத்தார்களுக்கு நிழல் தருவதாக அல்லாஹ் வாக்களித்துள்ளான் என்பதாக உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு மணிமொழியின் வாயிலாக எடுத்துரைக்கின்றார்கள். முதலாவது நபர் இமாமுன் ஆதிலுன், நீதமாக நடந்து கொள்ளக்கூடியவர்கள், நீதத்துடன் இந்த உலகிலே நடந்து கொண்டவர்கள், அது யாராக இருக்கட்டும். இரண்டாவது தன்னுடைய வாலிப காலத்தை இறை வணக்கத்திலே இறை வணக்கத்திலே தன்னுடைய வாலிப காலத்திலே அவர் இபாதத் செய்திருக்க வேண்டும். அப்படிப்பட்ட நபருக்கு அல்லாஹ் தஆலா நாளைக்கு மறுமையிலே தன் அருஷ் சொல்லக்கும் நிழலிலே இடம் தருகின்றார். இன்று நாம் பார்க்கின்றோம், வாலிப காலத்திலே இபாதத் செய்வதை விட்டுவிட்டு தன்னுடைய வாலிபத்தை வீணாக கழித்துவிட்டு வயோதிகம் ஆன பிறகு நாம் சில இடங்களிலே பார்க்கின்றோம், பள்ளிக்குள் வயோதிகர்கள் அதிகமாக காணப்படக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். எனக்கு வயதாக ஆகிவிட்டது, இனி நான் பள்ளியிலே என்னுடைய காலத்தை கழித்துக் கொள்கின்றேன் என்பதாக பள்ளியே என்பதாக இருக்கக்கூடிய மனிதர்களை பார்க்கின்றோம். அவர்கள் தன்னுடைய வாலிப காலத்திலே என்ன செய்திருக்க வேண்டும்? இபாதத் செய்திருக்க வேண்டும். மூன்றாவது ரஜுலுன் கல்பும் அல்லக்கும் வரஜுலானி தஹாபா பில்லாஹி இஜ்தமா தாலிக வதஃபர்ரகா அலைஹி. இருவர்கள் இணைவதும் இருவர்கள் பிரிவதும், 2 பேர்கள் நட்பாக இருப்பதும் 2 பேர்கள் பிரிவதும் அல்லாஹ்வுடைய விஷயத்திலே, மார்க்கத்தினுடைய தீனுடைய விஷயத்திலே இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய விஷயத்திலே அவர்கள் ஒருத்தர் அன்பு கொள்ள வேண்டும், நேசம் கொள்ள வேண்டும், பிரியம் கொள்ள வேண்டும். அதே அல்லாஹ்வுடைய விஷயத்திலே அவருடைய கோபங்கள் இருக்க வேண்டும். உலக ஆதாயத்திற்காக அல்ல. இவற்றை போய் நான் ஒரு 50,000 அது விட்டுருங்க, ஒரு 50 ரூபா இல்லை ஒரு 10 ரூபா என்ன வச்சுக்கிடுங்க கேட்டா அவர் தரல, வச்சுக்கிறாரு. நான் 10 ரூபா கேட்டேங்க, 10 ரூபா தான் கேட்டேங்க, தரமாட்டேன்ட்டாரு. இதற்காக கோபித்துக் கொள்வது அல்ல, அல்லாஹ்வுடைய விஷயத்திலே கோபித்துக் கொள்ள வேண்டும். மார்க்கத்தினுடைய சட்டத்திட்டங்கள், மார்க்கத்தினுடைய விஷயங்கள் எடுத்து சொல்லப்படுகின்ற பொழுது அதை சிறிதாழ்த்தி கேட்க வேண்டும். அது விஷயத்தில் அவர் கேட்கல, நான் இப்படித்தான் இருப்பேன், அல்லாஹ்வை தொழுக வாருங்கள் என்பதாக அழைக்கின்றோம். அது விஷயத்தில் தொழுக வரல, அவற்றை நீ கோச்சிக்கிறனா? உங்களுக்கு நன்மையான காரியங்களிலே
நல்ல விஷயங்களிலே மார்க்கத்தின் விஷயங்களை நாம் சொல்கின்ற பொழுது அதை அவர் எடுத்துக்கொள்ளாவிடில் அவர்களிடத்திலே நீங்கள் கோபித்துக் கொள்வது இது அல்லாஹ்வுக்காக கோபித்துக் கொள்வதாக இருக்கின்றது. உலக ஆதாயத்திற்காக நான் ஒரு உதவியை அவரிடத்தில் கேட்டேன், அந்த உதவியை அவர் செய்து தரவில்லை, இதற்காக நான் பேச மாட்டேன் என்பதாக விலகி இருப்பது இது அல்லாஹ்வுக்காக நாம் கோபப்படுவது அல்ல. அல்லாஹ்வுடைய விஷயத்திலே இருவர்கள் இணைய வேண்டும், இருவர்கள் பிரிய வேண்டும். யார் இப்படி நடந்து கொள்வார்களோ அவர்களுக்கும் நாளைக்கு அந்த அருஷ் சொல்லக்கூடிய நிலையிலே இடம்பெறக்கூடிய கூட்டத்தாரில் அவரும் ஒருவராக ஆகிவிடுகின்றார். நான்காவதாக நல்ல ஒரு அழகான பெண்ணு, நல்ல ஒரு அழகான பெண்மணி. அந்த பெண்மணி இவரை தவறுக்கு அழைக்கின்றது. அந்த சமயத்திலே தவறுக்குனால் எல்லா முகாந்திரம் இருக்குகின்றது. நாம் தப்பு செய்தால் நம்மளை யாரும் பார்க்க முடியாது, நம்மளை யாரும் கேள்வி கேட்க முடியாது, நாம் தப்பு செய்யலாம், தவறு செய்யலாம், அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே இருக்குகின்றார் அவர். அந்த நேரத்திலே அந்த பெண்மணி சொல்கின்றது, இன்னி அஹாபுல்லா, நீ அல்லாஹுவை பயந்து கொள். நீ என்ன செஞ்சுக்க? அல்லாஹுவை பயந்து கொள் என்பதாக அந்த பெண்மணி சொல்லி, இது தொடர்பாக நாம் ஒரு நிகழ்வை பார்க்கின்றோம். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு இந்த ஹதீஸை அறிவித்து தருகின்றார்கள். ஒரு மனிதர் ஒரு பெண்மணி மீது ஆசை வைக்கின்றார், பிரியம் வைக்கின்றார். அந்த பெண்ணை அவர் அடைய வேண்டும் என்கின்ற நோக்கத்திலே அந்த பெண்ணாகின்றது அவரிடத்தில் சொல்கின்றது, எனக்கு இவ்வளவு தீனார் திருகம் நீ கொடுத்தால் என்னை நீ அடைந்து கொள்ளலாம் என்பதாக அந்த பெண்மணி சொல்லுகின்றது. அதுபோன்று அந்த மனிதர் அந்த பெண்ணை அடைவதற்காக வேண்டி எல்லாவித தயாரிப்புகளோடு தயாராக இருக்குகின்றார். ஹதீஸிலே பதிவு செய்யப்படுகின்றது, அவருக்கு அந்த பெண்மணிக்கு வேண்டிய தீர்க்கத்தை தீனாரை ஒப்படைத்துவிட்டு அந்த பெண்ணை அடைவதற்காக இரு தொடைகளுக்கு மத்தியிலே அவர் அமர்ந்திருந்தார். அந்த சமயத்தில் அந்த பெண்மணி கூறியது, இன்னி அஹாபுல்லா, நீ அல்லாஹ்வை பயந்து கொள், எனது முத்திரையை நீ உடைத்து விடாதே என்பதாக சொன்னவுடன் இந்த மனிதர் அல்லாஹ்வை பயந்து அந்த பெண்மணியினுடைய தவற்றிலிருந்து, அந்த பெண்மணி தவறு செய்வதிலிருந்து அவர் விலகிக் கொண்டார். இதை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் இவ்வாறு எடுத்துரைப்பார்கள். 3 சகோதரர்கள் காட்டு வழியாக சென்று கொண்டிருக்கின்றார்கள். அப்படி சென்று கொண்டிருக்கின்ற பொழுது திடீரென்று பயங்கரமான புயல் காற்றுடன் கூடிய மழை பெய்கின்றது. ஆக அந்த மழையிலிருந்து அவர்கள் ஒதுக்கிக் கொள்வதற்காக வேண்டி ஒரு குகைக்குள்ளே செல்கின்றார்கள். அந்த குகைக்குள் சென்றவுடன் எங்கிருந்தோ வந்த ஒரு மிகப்பெரிய ஒரு பாறாங்கல் அந்த குகையுடைய வாசலை அடைத்து விடுகின்றது, மூடி விடுகின்றது. இப்பொழுது 3 அந்த தோழர்களும் அந்த குகைக்குள்ளே சிக்கிக் கொள்கின்றார்கள். வெளியிலே வருவதற்கு எந்த வழியும் இல்லை. அப்பொழுதுதான் அங்கிருக்கக்கூடிய இந்த 3 தோழர்களும் தாங்கள் செய்த இறைவனுக்காக இறை திருப்தியை மட்டுமே நாடி தாங்கள் செய்த நற்செயல்கள், நல் அமல்களை அங்கு நினைவு கூறுகின்றார்கள். நினைவு கூர்ந்து ஒவ்வொருவராக அந்த ரப்பிடத்திலே துவா செய்கின்றார்கள். முதலாவதாக இந்த நபர் துவா செய்கின்றார், யா அல்லாஹ், இப்படி ஒரு சந்தர்ப்பம் எனக்கு கிடைத்தது. அந்த பெண்ணை நான் அடைகின்ற நேரத்திலே அந்த பெண்ணாகின்றது, நீ அல்லாஹ்வை பயந்து கொள் என்று கூறியவுடன் நான் உடனே எழுந்து விட்டு அந்த பெண்மணியை எந்த தவறும் செய்யவில்லை. இதை நான் உனக்காக வேண்டி உனது திருப்பொருத்தத்தை நாடி நான் இந்த செயலை செய்திருப்பேன் என்றால் எங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த சோதனைகளிலிருந்து எங்களுக்கு நீ பாதுகாப்பை ஏற்படுத்தி கொடு என்பதாக
முதலாவது நபர் அல்லாஹ்விடத்திலே இவ்வாறு துவா செய்ய, அல்லாஹ் அவருடைய அந்த அமலை, இறைவனுக்காக செய்த அந்த அமலை, இறை எச்சத்துடன் கூடிய நிலையிலே செய்த அந்த அமலை அல்லாஹ் அவரிடமிருந்து ஏற்றுக்கொண்டு அந்த பாறாங்கல் இலகுவாக லேசாக அப்படி நகர்கின்றது. லேசாக கொஞ்சம் ஒளிச்சா உள்ளுக்குள்ள விழிச்ச லேசா வருது, இன்னும் முழுவதுமா நகர்ந்தல்ல. இரண்டாவது நபர் அவர் அல்லாஹ்விடத்திலே துவா செய்கின்றார். அவருடைய தாய் தந்தையர்கள், அவருடைய பெற்றோர்கள் அவருக்கு இருக்குகின்றார்கள். அவர் ஒரு விறகு வெட்டி வியாபாரம் செய்யக்கூடிய நபர். அது விறகு வெட்டி அந்த விறகு கொண்டு போய் அதை கொடுத்து வியாபாரம் அதை சந்தையில் கொண்டு விற்று அதில் வரக்கூடிய காசை வாங்கி வந்து நிறுத்திடுவார். வீட்டுக்கு தேவையான பொருட்கள், உணவுகள் வாங்கிட்டு வருவார். இது அந்த அவருடைய வேலை. ஒரு நாள் அன்றைக்கு என்ன செஞ்சாரு, வியாபாரத்துக்கு போயிட்டு வர்றார். வருகின்ற பொழுது இரவு நெடுநேரமாக ஆகிவிடுகின்றது. தாய் தந்தையர்கள், பிள்ளைகள் எல்லாரும் பசியினால் வாடிக்கொண்டு வதங்கி கொண்டு உடிதுடித்துக் கொண்டு இருக்கின்றார்கள். இப்போ உணவை வாங்கிட்டு வந்து தாய் தந்தையர்கள் தலைமாட்டியில் உட்கார்ந்துருக்கிற ரெண்டு பேரும் நினைக்கிறாங்க, அசந்து நிம்மதியாக தூங்கிக் கொண்டு இருக்கின்றார்கள். அந்த தாய் தந்தையருடைய அந்த தூக்கத்தை அவர் கெடுப்பதற்கு அதை விரும்பவில்லை. தூக்கம் அது ஒரு இபாதத் என்பதாக மாணவியுடைய மணிமொழி நமக்கு எடுத்துரைக்கின்றது. அந்த அடிப்படையிலே தாய் தந்தையர்கள் தூங்கிக் கொண்டு இருக்கின்றார்கள். அவர்களை அவர் டிஸ்டர்ப் செய்வதற்கு அவர் விரும்பவில்லை. ஆனால் அங்கே கண் விழிக்கின்ற வரையிலேயும் கால் மாட்டிலே தலைமாட்டில் அப்படியே உட்கார்ந்துருக்கிறார். இப்போ காலையில் தான் நினைச்சுக்கிறாங்க, கண் விழிக்கிறாங்க. இப்போ கண் விழித்தவுடன் அந்த பெற்றோர்களுக்கு தான் வாங்கி வந்த அந்த உணவை தருகின்றார்கள். இப்போ இதை நான் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைய தினம் நாம் நம்முடைய பெற்றோர்களிடத்திலே எவ்வாறு நடந்து கொள்கின்றோம்? அன்றைய தினம் அந்த சகோதரர் தன்னுடைய தாய் தந்தையர் சாப்பிட்ட பிறகுதான் தன்னுடைய குழந்தைகளுக்கு, மனைவிகளுக்கு உணவை வழங்கினார். இந்த செயலை இறைவா உனது திருப்தியை நாடி நான் செய்திருந்தால் எங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த சோதனைகளிலிருந்து எங்களுக்கு பாதுகாப்பை ஏற்படுத்தி கொடு என்பதாக அல்லாஹ்விடத்தில் துவா செய்கின்றார். அதுபோன்று அல்லாஹ் தஆலா அந்த பாறாங்கல் இன்னும் சற்று நகர்கின்றது, உள்ளே வெளிச்சம் வருகின்றது. இப்போ இன்றைய தினம் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எத்தனையோ வயது முதிர்ந்த பெற்றோர்கள், அந்த தாய் தந்தையர்கள், இந்த தாய் தந்தையர்களை தன்னோடு வைத்து பராமரிக்கக்கூடிய குழந்தைகள், மக்கமார்கள் எத்தனை நபர்கள் இருக்கின்றார்கள் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இது தொடர்பாகத்தான் மாணவி ஸல்லல்லாஹு அவர்கள் அழகாக சொல்லி காண்பிப்பார்கள். தாய் தந்தையர்களின் இருவரையோ அல்லது ஒருவரையோ யார் பெற்றிருந்து அவருக்கு பணிவிடை செய்வதன் மூலமாக யார் சுவனத்தை அடைந்து கொள்ளவில்லையோ அவர் மீது அல்லாஹ்வுடைய லஅனத், சாபம் உண்டாகட்டுமாக என்பதாக மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இவ்வாறு துவா செய்கிறார்கள். நாம் வரலாறுகளிலே பார்க்கின்றோம். இப்போ இன்றைய தினம் எத்தனை நபர்கள் நம்முடைய பெற்றோர்களை, தாய் தந்தையர்களை கண்ணியப்படுத்துகின்றோம். பெற்றோருக்கு பணிவிடை செய்வது என்பது நம்முடைய வாழ்வாதாரத்தை வளமாக்கும். பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்வது என்பது நம்முடைய வாழ்வாதாரத்தை வளமாக ஆக்கும். பெற்றோரை நோய்வினை செய்வதற்கான தண்டனையை யார் தன்னுடைய பெற்றோர்களை நோய்வினை செய்வார்களோ, துன்புறுத்துவார்களோ, அதனுடைய தண்டனைகளை அவர்கள் தன்னுடைய வாழ்நாளிலேயே அதற்குண்டான பலனை இவ்வுலகத்திலே அவர்கள் காண்பதற்கான வாய்ப்பு உண்டு என்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் நமக்கு மணிமொழியின் வாயிலாக அறிவித்து தருகின்றார்கள். இன்னும் நரகம் செல்வதற்கான காரணங்களில் முக்கியமானது பெற்றோருக்கு நோய்வினை செய்வதுதான் என்பதாகவும் மாணவி ஸல்லல்லாஹு அவர்கள் நமக்கு மணிமொழியின் வாயிலாக மிக அழகாக எடுத்துரைக்கின்றார்கள். ஆக பெற்றோர்களை நாம் கண்ணியப்படுத்த வேண்டும், அவர்களுக்கு பணிவிடை செய்ய வேண்டும். அவர்களுக்கு பணிவிடை செய்வதன் மூலமாக அல்லாஹு தஆலா இந்த தோழர் அவர்கள்
கேட்ட அந்த துவாவிலிருந்து அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த சிக்கல்களை, சிரமங்களை எல்லாம் நீக்கினான் என்று நாம் பார்க்கின்றோம். மூன்றாவது நபர் அல்லாஹ்விடத்தில் இவ்வாறு துவா செய்கின்றார். அவர் பெரிய முதலாளி, அவருக்கு கீழாக நிறைய பேர்கள் வேலை செய்கின்றார்கள். அப்ப அன்றைய ஒரு நாள் வேலை செய்யக்கூடிய அந்த வேலையால் அந்த தினக்கூலியை வாங்காமல் சென்று விடுகின்றார். நீண்ட நெடிய நாட்கள் கழித்து அந்த கூலியால் வந்து அந்த முதலாளிடத்திலே, நான் அன்றைய தினம் வேலை பார்த்த அந்த தினக்கூலியை நான் வாங்காமல் சென்று விட்டேன், எனக்குரிய அந்த தினக்கூலியை இன்று நீங்கள் எனக்கு கொடுங்கள், இடத்திலே ஒப்படைத்து விடுங்கள் என்பதாக அவர் வந்து கேட்கின்ற பொழுது அந்த முதலாளி சொல்லுவார், அங்கு இருக்கக்கூடிய இந்த ஒட்டகம், இந்த குதிரைகள், மாடு, ஆடு இவைகளெல்லாம் உங்களுக்கு சார்ந்தவை, இவைகளை நீங்கள் ஓட்டிச் செல்லுங்கள் என்பதாக அவர் சொல்லுகின்றார். உடனே அந்த தினக்கூலியாளர் முதலிடத்திலே கேட்பார், என்னை நீங்கள் கேலி செய்ய வேண்டாம், எனக்கு இன்றைய ஒரு நாள் நமக்கு வேலை பார்த்தா ஒரு கூலி எவ்வளவு? 600 ரூபா 700 ரூபா இன்றைக்கு வேலை பார்க்கறவங்க ஒரு கூலி, ஒரு கொத்தனார் கூலி, ஒரு கூலி இவ்வளோதான் இருக்கும். ஒரு நாள் கூலி இவ்வளவுதானே. பெரிய ஒரு ஒட்டக மந்தையும் ஆட்டு மந்தையும் குதிரை மந்தையும் ஓட்டி செல்ல சொல்கின்றீர்களே, எஜமானே, முதலாளியே, என்னை நீங்கள் கேலி பண்ண வேண்டாம் என்பதாக சொன்னவுடன் அவர் சொல்லி காமிப்பார், இவையெல்லாம் உனக்கு சேர வேண்டியவை, உனக்குரிய அந்த ஒரு நாள் தினக்கூலியை எடுத்து நான் பன்மடங்காக பெருக்கி வைத்துள்ளேன், இவைகளெல்லாம் உனக்குரியதுதான், நீ தாராளமாக ஓட்டிச் செல் என்பதாக அந்த முதலாளி சொல்லுகிறார். இன்றைய நான் சிந்தித்து பார்க்க வேண்டும், எத்தனை நபர்கள் இது போன்று இன்றைக்கு நடந்து கொள்கின்றார்கள். நான் முத்தளத்தில் ஒரு 100 ரூபா கடன் வாங்கினா கூட திருப்பி இப்போ கேட்டால் என்ன எழுதிட்டாரு, உன்னை கடன் வாங்கியிருக்கா, எப்போ நீங்கள் எப்போ கடன் கொடுத்தீங்க, உங்களை ஆலய தெரியல அப்படின்றார். இதுதான் உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இன்று இருந்து கொண்டிருக்கின்றது. ஆக அல்லாஹ்வுக்கு அஞ்சி, அல்லாஹ்வை பயந்து இந்த உலகிலே வாழக்கூடிய மனிதர்கள் நடப்பார்கள் என்ற எல்லா விஷயங்களிலேயுமே நடப்பார்கள் என்றால் அவர்களுக்கு நாளைக்கு மறுமையிலே அல்லாஹ்வுடைய அருள் சொல்லக்கூடிய அந்த நிலையிலே இடம்பெறக்கூடிய கூட்டத்தாரில் அவரும் ஒருவராக ஆகிவிடுகின்றார். அடுத்ததாக தன் உள்ளத்தை எப்பொழுதும் இறை இல்லத்தோடு தொடர்பு வைத்திருக்கக்கூடியவர். அடுத்ததாக தனிமையிலே இறைவனை நினைத்து திக்ர் செய்து தியானம் செய்து கண்ணீர் வடித்து அழக்கூடிய மனிதர். இவருக்கும் நாளைக்கு மறுமையிலே அல்லாஹ்வுடைய அருள் என்று சொல்லக்கூடிய நிலையிலே இடம்பெறக்கூடிய கூட்டத்தார் ஒருவராக அவரும் ஆகிவிடுகின்றார். கண்ணியத்திற்கு அல்லாஹ் நல்லடியார்களே, நாமும் நாளை அந்த மன்னவனுடைய நிழலிலே நிழல் ஆட வேண்டும் என்றால் நாம் இந்த 7 செயல்களையும் நாம் பின்பற்றலாமா? இன்ஷா அல்லாஹ், சத்தமா சொல்லுங்க, இன்ஷா அல்லாஹ். இந்த 7 விஷயங்களையும் நாம் பின்பற்றி நாளை அருள் செல்லக்கூடிய அந்த நிலையிலே இடம்பெறும் நபர்களில் நாமும் ஒருவராக ஆகுவதற்கு எல்லாம் வல்ல ஏக இறைவன் அருள் செய்திருவானாகவும் என்ற துவாவுடன் எனது வார்த்தைகளை நிறைவு செய்து கொள்கின்றேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.